இந்த படத்தோட ஓப்பனிங்ல இந்த படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ இப்போதான் தன்னோட புது வீட்டுக்கு குடி வரா. வந்த உடனே தன்னோட வீட்டுல எல்லா பொருளையும் ஒதுங்க வச்சிட்டு இருக்கும் போது அவ கையில அறுத்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த காயத்தை சரி பண்ண பேண்டேஜ் தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட போனுக்கு ஒரு கால் வருது. அது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் பண்ணிருப்பான். அவன் அவளுக்கு கால் பண்ணி, இங்க பாரு, என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட நடந்துகிட்டதெல்லாம் தப்பு தான், தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோன்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அது எதையுமே கண்டுக்காம அந்த போனை கட் பண்ணிட்டு தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்படி அந்த வீட்டை ஒதுங்க வச்சுட்டு இருக்கும் போது ஒரு மேட்ல ரத்தம் சொட்டு சொட்டா விழுந்து கிடக்கிறத பாக்குறா. அதை பார்த்த இவளும் தான் கையில இருந்து ரத்தம் சிந்திருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு லிக்விட போட்டு அந்த மேட்ல இருக்க ரத்தத்தை துடைக்க பார்த்தா அந்த ரத்தம் அதிகமா அந்த மேட்ல பரவதான் செஞ்சது. அதை பார்த்த அவளும் கடுப்பாய் அந்த வேலையை விட்டுட்டு ஒரு போட்டோவை செவுத்துல மாட்டலாம்னு நினைக்கிறா. அதுக்காக அந்த போட்டோவை செவுத்துல வச்சு அளவு பார்த்துட்டு ஒரு மார்க்க போட்டுட்டு அந்த இடத்துல ஆணியை வச்சு அடிக்கிறா. அப்படி ஆணியை வச்சு அடிக்கும் போது அந்த ஓட்டை சின்னதா இல்லாம கொஞ்சம் பெருசா விழுந்துடுது. ஹீரோயினும் அந்த ஓட்டை வழியா எட்டி பார்த்தா அங்க ஏதோ ஒரு ரூம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினும் அந்த ஓட்டை வழியா பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அந்த வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. ஹீரோயினும் அதை கேட்டோடனே பதறி போறாங்க. மெதுவா பயத்தோட அந்த கதவு கிட்ட போயிட்டே இருக்காங்க. அப்படி வாச கதவு கிட்ட போகும்போது அவங்க இதய துடிப்பு அதிகமாகிட்டே இருக்கு. மெதுவா அந்த கதவை திறந்து பார்த்தா வெளியே ஒரு பார்சல் இருக்கும். அந்த பார்சலை படார்னு உள்ள எடுத்துட்டு அந்த கதவை சாத்திக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு ஒரு மென்டல் கண்டிஷன் இருக்கும். அவங்களால வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாது. மீறி போனாங்கன்னா பயத்தினால அவங்களுக்கு உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த பார்சலை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வந்து தன்னோட போன் எடுத்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு, இந்த வீட்டுல இன்னொரு ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. இதுக்கப்புறமா பெட்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஓட்டைக்குள்ள இருந்து பயங்கரமா ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு. இப்படியே இந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் தன்னோட மென்டல் கண்டிஷனுக்காக ஒரு டாக்டர் கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கா. அப்படியே அந்த டாக்டரும் அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருமிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த டாக்டரும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் எனக்கு 2 நாளா கோல்டு, அதனாலதான் இருமிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த டாக்டரும், நல்லதுதான், இது உனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சான்ஸ், இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே போய் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு இதுக்கான மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினும் தாராளமா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த வீடியோ காலை கட் பண்றா. அதுக்கப்புறமா தைரியத்தை வரவழைச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த வீட்டோட வாசல் கிட்ட போறா. அப்ப அவளுக்கு மறுபடியும் இருமல் வருது. இவ கூட சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள வேற யாரோ இருமுற மாதிரி இவளுக்கு ஒரு சத்தம் கேக்குது. இதை கேட்டு அவளும் பயந்து போறா. அதுக்கப்புறமா வெளியெல்லாம் போக வேண்டாம், அந்த மருந்தை பேசாம ஆர்டர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அந்த மருந்து ஆர்டர் போட்டுட்டு வீட்டுல ஒரு வீடியோ பார்த்து யோகாலாம் பண்ணிட்டு இருக்கா. இவ அந்த வீடியோ பார்த்து பண்றதுல அவளுக்கே கடுப்பாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து அவளோட வீட்டு காலிங் பெல் அடிக்க இவளும் வாசலுக்கு போயிட்டு ஒரு பார்சலை எடுத்துட்டு வரா. அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா சரக்கு பாட்டில் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது சரக்கா இல்ல சளி மருந்தானே தெரியல. அதையும் அவ குடிச்சிட்டு நைட் அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஓட்டை விழுந்த இடத்த போய் பாக்குறா. அந்த ஓட்டையில ஏதோ ஒரு முடி மாதிரி சிக்கிட்டு இருக்கும். ஹீரோயினும் அதை பார்த்துட்டு அந்த முடியை தூக்கி போட்டுட்டு பெட்ல போய் படுத்து தூங்குறா. அன்னைக்கு நைட்டு அந்த ஓட்டை வழியா ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேட்க ஹீரோயினும் மெதுவா பித்து பிடிச்ச மாதிரி அந்த ஓட்டை கிட்ட எந்திரிச்சு போறா. அப்போ அந்த ஓட்டை வழியா ஒரு நாக்கு மாதிரி ஒண்ணு எட்டி பாக்குது. ஹீரோயினும் தன்னோட நாக்கு நீட்டி அந்த நாக்கு மேல வச்சு ஒரு மாதிரி ரொமான்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தாலே என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும். கடைசியில பார்த்தா அது ஹீரோயினோட கனவு தான். ஹீரோயினும் பதறி போய் அந்த கனவுல இருந்து எந்திக்கிறா. அப்படி எந்திரிச்சு பார்த்தா அவளோட வீட்டு கதவை யாரும் தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் யாரான்னு சொல்லிட்டு மெதுவா ஜன்னல் வழியா பாக்குறா. பார்த்தா அது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் கதவை தட்டிக்கிட்டு, ஒழுங்கு மரியாதையா கதவை தர, நீ இல்லனா என்னால இருக்கவே முடியாது, மரியாதையா என் கூட வந்து வாழ்ற வழிய பாருன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் பயந்து போறாங்க. அமைதியா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த லவ்வரும் போறப்போ ஒரு பேப்பரை அந்த வீட்டுல வச்சுட்டு போறான். ஹீரோயினும் என்னடான்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா அதை எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அதுல என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கோம். அதை பார்த்தா ஹீரோயினும் பயந்து போய் போலீஸுக்கு கால் பண்றாங்க. ஒரு லேடி போலீஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தன் இந்த மாதிரி என்ன அடிக்கடி மிரட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட அந்த போலீஸும், நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இந்த வீடு முழுக்க அங்கங்க சிசிடிவி கேமரா மட்டும் வச்சிருங்க, எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயினும் வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு பெட்டுக்கு படுக்கலான்னு போறா. அப்போ இவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த வீட்டுல அந்த மாதிரி சீக்ரெட் ரூம்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மெசேஜை பார்க்க அதை பார்த்த ஹீரோயினுக்கும் ஒரே பயமா இருக்கு. மெதுவா திரும்பி அந்த செவுத்து பக்கமா பார்த்தா அந்த ஓட்டையில ஒரு பெரிய விரிசல் விட்டுருக்கும். அதை பார்த்த ஹீரோயினும் பயந்து போய் தன்னோட ரூம் கதவை சாத்திட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் கண்ணு முழிச்சு பார்த்தா இவங்க அந்த செவுத்து கிட்ட இருக்கிறாங்க. ஹீரோயினும் பதறி போய் அந்த இடத்த விட்டு போலான்னு பார்க்கும்போது கால்ல ஏதோ குத்துது. அவங்களும் தரையில கையை விட்டு எடுத்து பார்த்தா அது ஒரு பல்லு. ஹீரோயினும் நம்ம பல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு தன்னோட வாய்க்குள்ள கையை விட்டு பாக்குறாங்க. நல்ல வேலை
அது அவளோட பல்லு இல்ல. அதுக்கப்புறமா இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு குழப்பத்துல அந்த வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பாக்குறா. அதுல ஒரு நாள் நைட்டு ஹீரோயின் அந்த ஓட்டை கிட்ட போகும்போது அந்த ஓட்டை வழியா ஏதோ ஒரு கை வெளியே வருது. ஹீரோயினும் அந்த கைய புடிச்சு முத்தம் கொடுக்குறா, நக்குறா, வாய்க்குள்ள விட்டு என்னென்னவோ கன்றாவியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அந்த கையில இருக்க விரல கடிக்கும் போது தான் ஹீரோயினோட பல்லு உடஞ்சு கீழே விழுந்திருக்கும். இதெல்லாம் சிசிடிவில பாத்துட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கன்றாவிடா இதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த செவுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறா. உடனே ஒரு சுத்தியில எடுத்துட்டு அந்த ஓட்டை விழுந்த செவுத்த பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அடிச்சு உடைக்கும் போது அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் இருட்டா சுடுகாடு மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அங்க வினோதமா மனுஷனோட கை காலு மண்டை ஓடுன்னு இதெல்லாம் வச்சு செஞ்ச ஒரு சேர் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும் பயந்து போறா. அப்போ அந்த சேரு என்கிட்ட வா செல்லன்ற மாதிரி கையெல்லாம் காமிச்சு கூப்பிடுது. ஹீரோயினும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்க. அந்த சேரு தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஹீரோயினை தான் பக்கம் இழுத்து அந்த சேர்ல உட்கார வைக்குது. ஹீரோயினும் பயத்துல அந்த சேரை விட்டு எந்திக்கலான்னு பார்க்கும்போது அந்த சேர்ல இருந்து நிறைய கை முளைச்சு வந்து ஹீரோயினை பயங்கரமா புடிச்சுக்குது. அதுக்கப்புறமா அந்த சேர்ல இருந்த கைங்க பல்லு, மண்டவோடு, ரத்தம், சதை இதனால செஞ்ச ஒரு கிரீடத்தை அவளோட தலையில வச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோயினும் அந்த சேரை விட்டு எந்திக்கலான்னு எவ்வளவு முயற்சி பண்றா. அந்த கொடூரமான சேரை அவளை எந்திக்கவே விடாம புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோயினும் ஒரு வழியா போராடி அந்த சேரை விட்டு எந்திக்கிறா. அதுக்கப்புறமா அவ கொண்டு வந்த சுத்தியில எடுத்து அந்த சேரை அடிச்சு உடச்சிட்டு இருக்கா. இப்படியே இந்த சீனை கட் பண்ணா ஹீரோயின் அவளோட வீட்டு காரை அந்த சுத்தியில அடிச்சு உடச்சிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா அந்த செவுரு உடஞ்சு போய் கிடக்குது. அந்த வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் இவளுக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிருச்சான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோயினோட கற்பனை தான். ஹீரோயினுக்கு இந்த ஒரு மென்டல் கண்டிஷன் எப்படி வந்திருக்கும்னா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இவளை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்தி இருப்பான். இவளை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணதுனாலதான் இவளுக்கு இந்த மாதிரியான ஒரு மென்டல் கண்டிஷன் வந்திருக்கும். இவ வீட்டை விட்டு வெளியே போகவே பயந்ததுனால தன்னோட கற்பனையிலேயே அந்த ஓட்டைக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாதிரி இவளே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஒரு கட்டத்துல அந்த செவுத்தை அடிச்சு உடைக்கும் போது அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் இருந்த பார்க்கிங்ல இருந்த காரை தான் இவ அடிச்சு உடைச்சிட்டு இருந்திருக்கா. கடைசியில ஹீரோயின் தன்னோட பயத்தை போக்கி தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி காமிச்சு எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும், அந்த பிரச்சனையை நினைச்சு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க கூடாதுன்னு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் have fun guys.